தேர்தல் களத்துக்கு கட்சிகள் எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூட்டணிக்கான வேலைகளையும் கட்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நேத்து திமுக முப்பெரும் விழால கருணாநிதியோட பேச்சும், அதே நேரத்தில் திருப்பூர்ல மதிமுக மாநாட்டில் வைகோவோட பேச்சும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அனலை கிளப்பிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அனல் வெப்பத்துல கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு அலசி ஆராயக்கூடிய ஒரு முயற்சி தான் இன்றைய கட்சி கொள்கை கூட்டணி. ஆளும் அதிமுகவுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கணும்னு திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் கண்ணுக்கே தெரியல. இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சின்னு இந்த 5 கட்சிகளையும் சேர்ந்த கூட்டு இயக்கத்தை திமுக தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதற்கான நிலைமை இதுவரைக்கும் சாதகமா இல்ல. இந்த நிலையில நேத்து திமுக முப்பெரும் விழால பேசின திமுக தலைவர் கருணாநிதி திமுக அமைக்கக்கூடிய கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கணும், அதை யாராலும் உடைக்க முடியாதுன்னு பேசியிருக்கார். யார் இந்த கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற முயற்சிக்கு யார் தீங்கு கிடைத்தாலும், யார் இதை உடைக்க நினைத்தாலும் அவர்களால் நிச்சயமாக உடைக்க முடியாது. உடைக்க நினைப்போதுதான் உடைந்து போவார்கள். மதிமுக மாநாட்டில் திமுக கூட்டணியில வைகோ இணையணும்னு வீரமணி பேசியிருக்கிறதும், திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாதுன்னு கருணாநிதி பேசியிருக்கிறதும், கூட்டு இயக்கம் திமுக பக்கம் வரணும்னு திமுக விரும்புறதான் காட்டுதுன்னு அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது. ஆனா வைகோ திமுக கூட்டணி பத்தி பேசுறப்போ பால்ல விஷம் கலந்த மாதிரின்னு சொல்லியிருக்கார். ஒரு கட்சியோடு நீ கூட்டணி வைத்தால் பாலோடு கலக்கிற விஷம் மொத்த பாலும் விஷமாகும். விஷம் பாலாகாது, பால் தான் விஷமாகும். இந்த பழிபாவத்துக்கு நாமும் ஆளாகிற போது நம் திராவிட இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்களுடைய தாக்குதல் எளிதாகிவிடும். நாம் ஒன்னும் நியாயப்படுத்த முடியாது. இதற்கு முன்பு எடுத்த முடிவுகளும் தவறுதான். 2 பேரும் போயிருக்க கூடாதுதான். அது கூட இருந்தவங்க பதவிக்கு வரணும், போகணும், பல காரணங்கள். இந்த 2 பேரோடும் சேர்ந்து யாரோட கூட்டு வைத்தாலும் இந்த பழிபாவங்களை எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எம்பி ஆக வேண்டாமா? வேண்டாம். நான் கேட்டனா எம்எல்ஏ கொடுக்கறேன், எம்பியா கொடுக்கறேன்னு உங்களை கூப்பிட்டேனா? நானு இல்ல, அங்க போனா தான் போக முடியும்னா நல்லா போயிட்டு வாங்க. வைகோவை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகன்னு இந்த 2 பெரிய கட்சிகளோடையும் இப்போதைக்கு கூட்டணி இல்லைங்கிற முடிவுல உறுதியா இருக்கார். ஆனா அவர் சார்ந்த கூட்டு இயக்கத்தோட மத்த தலைவர்கள்லாம் பேசுறப்போ இது வெறும் கூட்டு இயக்கம் மட்டும்தான், கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. ஆக மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக திமுகன்னு ஏதோ ஒரு பெரிய கட்சியோட போய் ஒன்னா சேர்ந்துறப்போ வைகோவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கட்சி கொள்கை கூட்டணி.